அவர் சொல்கிற வசனம் வந்து அவர் மத்தேயு 10:37 ஏசப்பா சொல்கிறாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்ட்டாரு. அப்போது நம்ம அதாவது இயேசுவை தான் நம்ம ஃபஸ்ட்டு நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கிறது பதில் ஒருத்தன் மகனையோ மகளையோ நேசித்தா அது பாவம். யோவான் 8:34 படி பாவம் செய்கிறவனும் பேய்க்கு அடிமையாக இருக்குது. பாவத்துக்குன்னா பேய்க்கு அடிமையாக இருக்கிறார். எல்லா கட்டு அடி இடி அவர் சொல்கிறதுல எல்லாம் கரெக்டாக வரும், அதே இதுன்னு இருக்கும். ஆனால் இயேசுவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தது மனைவி அல்லது கணவர், அதுக்கு பிற பிள்ளைகள் அப்படி வச்சுட்டு போனால் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். இயேசப்பா ஹேண்டில் பண்ணுவார். ஆமாம், லூக்கா 14:26 மனைவியையும் கொண்டுட்டார். லூக்கா 14:26 பிரச்சனை யாதொருவன் லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதில் வந்து மனைவியும் சேர்த்து கொண்டுட்டார். ஆமாம், தகப்பன் தாய் மனைவி எல்லாரும் சேர்த்து கொண்டுட்டார். அப்போது மனைவியும் கொண்டுட்டார். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப கிளியர். அப்போது இவ்வளவும் கொண்டு வரும்போது அவர் என்ன மத்தேயு 10:37 சொல்கிறதுக்கு முன்னால் 36 ஒன்று சொல்லியிருக்கிறார். ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்ட்டார். ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்னா என்னன்னா, வீட்டாரை வச்சு பிசாசு ஒருவனுடைய சொந்த வீட்டாரை வச்சு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காருல, தகப்பன் தாய் மகன் மகள் கொடுத்துருக்கிறாரு. அங்கே சகோதர சகோதரி, அங்கே மனைவியும் கொடுத்துட்டார். இந்த வீட்டாரை வச்சு ஒருத்தனை எடர பண்ணுறதுக்குன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு, சோதிக்கிறதுக்கு இயேசு பேய்க்கு அனுமதி கொடுத்துருக்கார். ராயல் பர்மிஷன் கொடுத்துருக்கார். ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. அப்போது அது கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், நீ என்ன முதல்ல வை. இப்போ இவங்க வந்து இந்த கட்டட சபாக்காரங்க வந்து இயேசுவை தேவன் அப்படிங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணலை. இயேசுவை தேவன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணாதவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிறாங்க கட்டட சபைக்கு. இயேசு தான் தேவன் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அங்கே போக மாட்டாங்க. அவங்க எவ்வளோதான் மறுத்தாலும் இதுதான் சத்தியம். இயேசுவை தேவன் அப்படின்னு இந்த வசனங்கள் இருக்குது. அவரை விசுவாசிக்கிறவங்க அங்கே போக மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏசப்பா வந்து யூதர்கள்ட்ட பேசுகிறார். மத்தேயு 22:37-40, மார்க்கு 12:30-31 நீங்கள் எதுலேயும் பார்க்கலாம். இதில் சொல்கிறாரு, அதில் 2 கட்டளைகளை சொல்கிறார். ஆமாம், நீங்கள் மார்க்கு 12வது அதிகாரம் 29 படிங்க. சொல்கிறார், இஸ்ரவேலே கேள் அப்படின்னு ஆரம்பிப்பார். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 பிரதான கட்டளைகளை இயேசு வந்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லலை. அவர் சொன்னதை யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற யூதர்கள்கிட்ட சொல்றாரு. மார்க்கு 12:29 படிங்க மாமங்களா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள். யாரா? இஸ்ரவேலே கேள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அது நமக்கு அப்ளிகபிள். இந்த மத்தேயு 10:37 யாருக்கு தெரியுமா? சீஷர்களுக்கு. இந்த கனெக்ஷனை போட படிக்கணும். பிள்ளைகள் இயேசுவோட சீஷர்கள் இந்த கனெக்ஷனை போட படிக்கணும். இப்போ நம்ம படிக்க போகிறோம் மத்தேயு 22:37-40 படிப்போம். இதில் யாருக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு வேதபாரகன் ஒருத்தன் வாரம், ஒரு பரிசேனை அவன் வந்து கேட்கிறான். அது முந்தின இருந்து படிக்குமா? யார் வந்து வேதபாரகன் தான். வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவர்களிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். வேதபாரகன் அவன் வந்து இதுல இருந்து அவன் யூத வேதபாரகன் வந்து ஏசப்பட்ட கேட்கிறான். ஓகே, ஏதாவது நல்ல பதில் கிடைக்கும்னு இவர் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மொத்தம் 10 கற்பனைகளை என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? 2 கற்பனைகளை அங்கே ஆக்குறாரு. 10 கற்பனை. அதுக்காக மற்ற கற்பனைகள் இல்லை, உன் தகப்பனையும் தாயம் கனம் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த இன்னொரு இதில் ஒரு 5 கற்பனை கொடுக்குறாரு. இப்போ அவர் 2 ட்ரங்கேட் பண்ணி கன்சைஸ் பண்ணி கொடுக்கிறார் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார்.
என்றார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கற்பனை கொடுத்துருக்காரு, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல்ட்டார். இதற்கு ஒப்பான அப்படின்ட்டார், ஒப்பான பிரதானம் ரெண்டுமே ஈக்குவல்ட்டார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு முழு மனதோடும். நீங்க இதுல மட்டும்தான் 4 வரும், மற்றதெல்லாம் 3 தான் வரும். ஆமா, அன்பு கூர்வாயகன்னு சொல்லிட்டு இந்த தேவன் யாருன்னு எங்க சொல்லியிருக்காரு? மத்தேயு 10:37 சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீஷர்கள் புரிஞ்சுக்கணும், இது நியாயப்பிரமாண யூதர்கள்ட்ட இயேசு பேசியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்களுக்கு இயேசு எதில் பிறந்தாரு? நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே அவங்களுக்கு சொல்றாரு, இது நியாயப்பிரமாணத்தின் கீழே சொல்றாரு. இந்த ரெண்டு பிரதான கற்பனைகள் சொல்றாரு. இஸ்ரவேலே கேள், அது எங்க இருக்கு? இதுல யாத்ராம் 20:1-2 இஸ்ரவேலே, உனக்கு உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டு புறப்பட பண்ணுகிற தேவன் கர்த்தர் நானே. இஸ்ரவேலுக்கு தான். ஆமா, இஸ்ரவேலே கேள்னு சொல்லி தான் அவர் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ இது நியாயப்பிரமாண யூதர்களுக்கு. இப்போ இதுல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல இந்த விதத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூர்வாயக அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு இப்ப மத்த 22:37-40 படிக்கணும். இயேசு அவனை நோக்கி, இப்போ நீங்க அதுலயும் ஒரு வசனம் முன்னால இருந்து போதகரே, இப்ப யாரு கேட்கறாரு? சதுசேயருடைய வாயை பரிசேயர் கேள்விப்பட்டு, அது அப்படி அதுல இருந்து படிங்க. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, நியாயசாஸ்திரி போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, எப்படி நியாயப்பிரமாணத்துல நல்ல கவனமா பாருங்க கேள்வி, நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? இது யாருக்கு சொல்லப்படல? சீஷர்களுக்கு சொல்லப்படல. இது நியாயப்பிரமாணிகள்ட்ட அவர் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துல பிரதானமான கற்பனை எது அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இதுல மொத்தம் பழைய ஏற்பாடே முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்ட்டாரு. பழைய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். இந்த 2 தான்ப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டார். இது 2 தான் முடிஞ்சிட்டார். ஆனா நல்ல இதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் ஆன் கொடுக்குறேன். இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி முடிச்சு வச்சாருங்கிறத ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பண்ணுறது இதில் தேவன் யாருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இப்போ எடுக்கிறோம். இதில் அவர் பேசுகிறாரு, இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்லிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் சொல்லிட்டு அவரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு ஆவியில் அன்பு கூறணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுலேயும் கற்பனைகளே பிரதான கற்பனை எது? நியாயப்பிரமாணத்தில் கேட்குற கேள்வி அப்படித்தான். நியாயப்பிரமாணத்தில் பிரதானமான கற்பனை எது அப்படின்னு அதே தான் ரிப்பீட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ட்டார். ஒரு சின்ன ஆட் ஆன் பண்ணுவோம். மத்தேயு 7:12 எல்லாருக்கும் சொல்றாரு. மத்தேயு 7:12 இது இது யாருக்கு இல்லை? இது யூதர்களுக்கு இல்லை, இது நமக்கெல்லாம். நமக்கு தெரியும் மத்தேயு 7 உடனே லைட் எரியணும். என்னது? மலை பிரசங்கம். அதுதான் நம்ம பைபிள். உலகத்துக்கே கொடுத்திருக்காரு. இது உலகத்துக்கே கொடுத்திருக்காரு, யூதர்களுக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே கொடுத்திருக்காரு. மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அப்ப என்ன பண்ணிட்டாரு? அங்க 2 கற்பனைகள் கொடுத்து, எப்பா இதுதான்ப்பா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம், அதான் இதுதான் மொத்தமே. இந்த மொத்தம் பைபிளே இதுதான். அன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது, மொத்தம் பைபிள் இதான்ப்பா அப்படின்ட்டாரு. 2 கற்பனையில முடிச்சுட்டாரு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாரு? அந்த 2 கற்பனையில இன்னும் ஒண்ணு கிரஷ் பண்ணிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க போய் செய்யுங்க அப்படின்ட்டாரு. இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்ட்டாரு. ஹையஸ்ட் லெவல் பண்ணிட்டாரு. ஓகே, நம்பர் 1, இந்த நியாயப்பிரமாணத்தை மாத்துறது யார் மாற்ற முடியும்? பரலோக தேவன் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். இவர் அசால்ட்டா மாத்திருக்காரு நியாயப்பிரமாணத்தை. ஓகே, இப்போ இவங்க இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவ உலகத்துல பிரச்சனை வெளியில உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை,
இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை, முஸ்லீம்கள் ஒரு வீராப்பில் இருக்காங்க. அவர் இயேசு தேவகுமாரன் இல்லை, தேவனுன்னு அவங்களுக்கு தேவனுன்னு என்ன தெரியாது, தேவகுமாரன்னா தெரியாது. ஆனால் அங்கே சொல்லியிருக்கு தேவகுமாரன் இல்லை, அவ்வளோதான். இங்கே எங்களுக்கு தேவகுமாரன் இல்லை சொல்ல மாட்டோம், ஏசுங்கிற பேரும் சொல்ல மாட்டோம். அவர் பேர் ஈசாம்பாங்க. 600 வருஷம் கழித்து வந்து ஈசான்னு ஆக்கிக்கிட்டாங்க. நான் கேட்பேன், உங்கள் பேர் என்ன? அருண். உங்களை பேர் கருண் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஆமாம், அதே தான். ஓகே ரைட், அவங்கள விட்டுருவோம் பாவம். ஆனால் இந்துக்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் 9 out of 10 இயேசுவ தேவன், இயேசு தான் தேவன், அவங்களுக்கு யாரும் தெரியாது. கொஞ்சம் பேருக்கு இந்த அன்னை வேளாங்கண்ணி கோயில் போகிறோங்கிறாங்க, ஆனால் அவங்க தேடி போகிறது இயேசுவை தேடி போகிறாங்க. அவங்களுக்கு இயேசு ஒருத்தர் தான் தெரியும். ஆமாம், இயேசு ஒருத்தர் தான் தெரியும். ஆனால் இயேசுவை தெரியாத கூட்டம் எங்கே இருக்குது தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே இருக்குது. உலகம் முழுக்க சர்ச்சுக்குள்ளே இருக்குது. உலகம் முழுக்க சர்ச்சில் இருக்குது. பெரிய பிரச்சனை இதுதான். என்ன பிரச்சனைனா, இயேசு தேவன் இல்லைங்கிறத இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுதுன்னா, இயேசு தான் தேவன்கிறத சொல்லுது. ஏன்னா இந்த வசனத்தை வேற யாரும் சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இப்போ சீஷர்கள்ட்ட சொல்கிறார். மத்தேயு 10:37 சொல்கிறாரு, அப்பா நான் அங்கே யூதர்கள்ட்ட பேசினேன், அந்த தேவன் வேற யாரும் இல்லை, நான் தான்ப்பாங்கிறார். மத்தேயு 10:37 படிச்சிங்கன்னா, அந்த யூதர்கள்ட்ட நான் பேசினேன் ஒரு தேவன், அந்த தேவன் யாரு? நான் தான் அப்படிங்கிறார். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எங்க சொல்லிட்டாரு? யாரை நேசிக்கணும்னு சொல்லிட்டாரு? இயேசுவை மட்டும்தான் நேசிக்கணும்னு சொல்லிட்டாரு. அங்க என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் அன்பு கூறுவாயாக அப்படி இங்க சொல்றாரு. இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்குறாரு. தகப்பனையாவது தாயையாவது என்னிலையுமா அதிகமாக இருந்துச்சுன்னா அது காம்ப்ரமைஸ்ட், அது அன்பு இல்லை, செத்தடா அப்படிங்கிறார். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிச்சேன்னா அவர் சொல்ற, நீ எனக்கு பாத்திரம் நல்லங்கிறார். நீ நீ பாத்திரம் நல்லன்னா தெரியுங்களா? தமிழ்ல பச்சையா சொன்னா லாய்க்கு இல்லை, நீ எனக்கு லாய்க்கு இல்லை, தகுதி இல்லை. ரொம்ப பிளண்ட் ஸ்டேட்மெண்ட். நீ எனக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை. தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, மனைவி போட்டார். லூக்கா 14:26 போட்டார். கிளியரா சொல்றாரு. அங்க சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் வேற யாரும் இல்ல, தானே அந்த தேவன் சொல்லிட்டார். தானே, அதாவது பல பல விதங்கள் அவர் விளக்கியிருக்கிறார். இப்போ அவர் மது தம்பி அந்த வசனத்தை சொல்லாம அவர் இங்க கத்துக்கிட்டதை நம்ம சீஷர் இதுல மெத்தட்ல கத்துக்கிட்டதை சொல்றாரு. அதுக்கு முன்னால அவர் மனைவியை நிறைய நேசித்திருக்கலாம். ஆனால் இப்போ என்னாச்சு? அவரு கரெக்டாக சொல்கிறார், நான் இயேசுவை மட்டும்தான் முதலிடம் பண்ணுறேன். இது வசனம், இதைத்தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் தான் தேவன். அப்போ அவருக்கு ஒரு மேட்டர் ரொம்ப கிளியராக இருக்குது. என்ன கிளியராக இருக்குது? இயேசு தான் தேவன்கிறது கிளியராக இருக்குது. புரியுதா? இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருத்தர் பேசுகிறதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். அவர் சொன்னதுக்கு நான் வசன பேக்கிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அவருக்குள்ளே இருக்கிறப்ப அந்த ஆவி எப்படின்னா, இயேசு தான் தேவன், வேற யாரும் இல்லை. அதனால தான் போன வாரம் போட்டு தள்ளினாரு. பழைய ஏற்பாடை போய் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா சே அப்படின்ட்டாரு. சேங்கிற வார்த்தை மட்டும்தான் அவர் சொல்லலை. ஆமாம், சேங்கிற வார்த்தை மட்டும் அவர் சொல்லலே தவிர பாக்கியெல்லாம் போட்டு தள்ளிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆவியில் ஒத்துக்கலை. சே இதை போய் அது தாவி இது அதெல்லாம் போயிட்டு என்னத்துக்கு, யாருக்கு வேணும்? அப்பனேரு வேணும், யாருக்கு வேணும்? யோகா வேணும், இது இருக்கு. அவருக்கு போட்டு தள்ளிட்டார். கட்டன்னு புரிஞ்சிட்டார். அவரை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிரதர் ஸ்ரீயும் நானும் சேர்ந்து நிறுத்தி வச்சோம். ஆமாம்.